கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த வேலையை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 128 சங்கீதத்தில் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும் எவனும் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் என்று சொல்லப்படும். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லப்படும். ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும்போது, ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்து, அதாவது கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்று நாம் அதை சொல்லலாம். அது கர்த்தருடைய பயம் என்று தான் சொல்லலாம். அப்போ ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே நம்பி விசுவாசித்து அவர் விசுவாசிகள் எல்லாருக்கும் விசுவாசத்தின் தகப்பனாக அவர் விளங்கினார் என்பது ஒரு விதத்தில் இருக்கிறது. அது அந்த மெசொப்பொத்தாமியா, அந்த கானாவூரில் இருந்து அவருடைய ஃபேமிலி, தேராகு, லோத்து, ஆரான், இவங்க கூட சாராலும் வராங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி அவங்களாம் வந்து கொண்டு இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் அவர்களை வழிநடத்தினார். இந்த தேசத்துக்கு உங்களுக்கு தருவேன்னு சொன்னார். தேவனை ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆபிரகாமை தேவன் அழைத்தார். தேவன் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமின்னு கூப்பிட்டார். இதோ அடியேன் என்று சொல்கிறார். அதுபோல் தேவன் ஒரு மனிதனை அழைத்தார் என்று சொன்னால், ஒரு மனிதனை தேவன் அழைக்கும்போது அநேக நன்மைகளாலும் ஆசீர்வாதங்களாலும் அவர் நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற விஷயங்கள் ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும்போது, ஆபிரகாம் பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார் என்பதை நாம் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆபிரகாமை தேவன் சீமானாக ஆசீர்வதித்தார். ஆடுகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் இப்படியாக தேவன் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது ஆபிரகாமை தேவன் சீமானாய் மாற்றினார். ஆகவே அருமையானவர்களே, கர்த்தருடைய ஜனங்களே, இந்த கடைசி நாட்களிலே நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அதிகமாக நாம் இந்த நாட்களில் உலகத்தில் அநேக தீமைகள் காரியங்கள் வரப்போகிறது என்பதை கேள்விப்படுகிறோம். இரவும் பகலும் வேதம் வாசிக்கும்படியாகும், தேவ சமூகத்தில் காத்திருந்து நாம் ஜெபிக்கும்படியாகும். அதாவது இரவும் பகலுன்னு சொன்னால் நம்முடைய வேலைகள் செய்த மீதி இருக்கிற நேரங்கள், அதாவது தேவையில்லாத காரியம் செய்யக்கூடாது. வேலைன்னா வேலை செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை பரிசுத்தமாக்கி கொண்டு தேவ சமூகத்தில் அதிகமாக காத்திருந்து நம்ம ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை வாசிக்கணும். இந்த மாதிரி காரியங்கள் நாம் தேவனோடு, அப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்க மாற்றியும் இதை சொல்லணும். கடைசி காலத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது தேவ சமாதானம், நிம்மதி நம்முடைய இருதயங்களிலும் நம்முடைய சிந்தைகளிலும் நம்முடைய ஆவியாத்மா சரீரத்திலும் ஒரு சமாதானம் நமக்குள்ளே சேரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் ஆபிரகாமை தேவன் பயந்து கர்த்தரை கீழ்ப்படிந்து வாழும்போது அவரை சீமானாய் மாற்றி ஒரு பெரிய ஒரு செல்வந்தராய் மாற்றி அவர் மனைவி பிள்ளைகளை கொடுத்து, இன்றைக்கி வேதத்தில் படிக்கும்போது ஆபிரகாமுடைய சந்ததி என்று இஸ்ரவேல் ஜனங்களை சொல்கிறார்கள். அதுபோல் நாம் நாட்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம்
கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பயந்து வாழ்ந்து அநேக நன்மைகளால் நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.